ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற நைட் டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேவை தான் வந்து பண்ண போறேன். அது இப்போ மாவு வந்து அரைஞ்சுட்டு இருக்கு. அதான் இப்போ நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கிறது. சேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கலரிசி தான் வந்து வேணும். புழுங்கலரிசி வந்து நல்லா ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற வச்சுட்டு நைஸா வந்து அரைச்சிடணும். இப்போ வந்து நைஸா வந்து அரைஞ்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவை நைஸா உப்பு போட்டு ஃபர்ஸ்டே வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அரைச்சி எடுத்த மாவை இப்போ வந்து நான் வந்து கலரிக்க போறேன். இப்போ ஒரு குக்கர் பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து விட்டுட்டு அதுலதான் வந்து கலரிக்க போறேன். நீங்க எந்த ஒரு பதத்துல வேணாலும் கலரிக்கலாம். நான் வந்து குக்கர் பேன் எடுத்துருக்கேன். ஒரு கனமான பாத்திரம் கலரும் போது உங்களுக்கு அடியெல்லாம் பிடிக்காதுக்கு மாவு கலர்றதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னால நான் வந்து குக்கர் பாத்திரம் எடுத்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் விட்டு கலரணும். நல்லெண்ணெய் வந்து விட்டு இருக்கேன். நல்லா தாராளமா நிறைய விடும்போது கலர்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பிழியறதுக்கும் கஷ்டம் இல்லாம சேவை நல்லா சாஃப்டா சூப்பராகவும் வந்து இருக்கும். நல்லெண்ணெய் தான் தேவை. நல்லெண்ணெய் வந்து விட்டு இருக்கேன். மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். நல்லா நேர்க்க தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. ஏன்னா கலரிட்டு அதுக்கப்புறமா ஆவில பிடிச்சி எடுக்கும்போது புழியறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால இப்ப எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மாவு விட்டுட்டு இப்ப வந்து நம்ம கலரிக்க போறோம். இப்ப எண்ணெய் வந்து காயறது நான் மாவு விட்டுச்சு. விட்டுட்டு இப்ப பாருங்க, இப்ப நான் காட்டுறேன். இந்த மாவு வந்து இந்த அளவு கொஞ்சம் லூஸா இருக்கணும். இப்ப கலரி உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் கெட்டியாயின்னு வந்துட்டு இருக்கு. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா அது நல்லா வெந்து நல்லா கெட்டியா ஆயிடும். இப்ப அந்த பதமும் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த கலரின்னு முடிச்சதுக்கு அப்புறமும் இப்ப நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீர்க்க இருக்காதான் அந்த மாவு நல்லா வேகும். உங்களுக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அரைச்ச அந்த கிரைண்டர்ல இருக்கிற தண்ணியே வந்து நீங்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நேர்க்க எடுத்து வச்சுட்டு இப்ப எண்ணெய் நல்லா கொச்சதுக்கு அப்புறமா அந்த மாவை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கலரிக்கணும். இப்ப பாருங்க, நான் வந்து கலரியாச்சு. இந்த கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கே வந்து நிறுத்திருங்க நீங்க. என்னன்னா இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நான் கலரின்னு இருக்கேன். இப்ப இது வந்து உங்களை திருப்பி ஆவில நம்ம வந்து ஒரு வேக வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம புழிய போறோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இட்லி மாதிரி அதை மாவை வந்து அப்படியே குத்தி எடுத்துட்டு அப்படியே வந்து பண்ணுவா. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வித கஷ்டமாவும் இருக்கும். இதுதான் கொஞ்சம் ஈஸியா தோன்றது எனக்கு. அதனால நாங்க எப்பயுமே இப்படிதான் வந்து பண்ணுவோம். இப்ப நல்லா மாவை வந்து கலரி இதை வேணா ஆற வச்சிடணும். இப்ப இதை வந்து நான் ஆற வச்சிடுறேன். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம உண்டை பிடிச்சி வேக வைக்கணும் இல்லையா, இட்லி மாதிரி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளால பிடிச்சி வைக்க முடியும். அதனால ஆற வச்சிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்ப பாருங்க, நல்லா மாவு வந்து நல்லாவே வந்து ஆறெடுத்து இந்த இட்லி தட்டுல தான் வந்து வைக்க போறேன். கொஞ்சம் இந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து நிறுத்திடணும். அப்பதான் அது நல்லா ஆறிட்டு வேக வைக்கிறது சரிமா இருக்கும். கொஞ்சமா இட்லி பாத்திரம் தண்ணி விட்டுருக்கேன். இப்ப இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருண்டையா எடுத்து உருட்டிட்டு இப்ப வந்து நம்ம வேக வச்சுக்கிறோம். வேக வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, நான் வந்து இந்த 2 தட்டுலயுமா வந்து வச்சாச்சு. சும்மா கொஞ்சமா ஒரு 2 கிளாஸ் தான் வந்து ஊற வச்சிருந்தா கொஞ்சமா தான் வந்து ஆயிருக்கும். கொஞ்சமா தான் வந்து ஆயிருக்கு. அதனால இப்ப வந்து அந்த 2 தட்டுக்கு அவ்வளவுதான் அளவா தான் வந்து இருக்கு. இப்ப இந்த 2 தட்டுல மட்டும் வச்சாச்சு. இப்ப இந்த 2 தட்டுலயும் வந்து வச்சுட்டு இப்ப அதை வந்து நம்ம ஆவில வேக வச்சுக்கிறோம். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் வந்து வேகணும். தண்ணி வந்து அடியில கொஞ்சம் நிறையவே வந்து வச்சுக்கோங்க. நல்லா உருண்டை நல்லா உருட்டி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக வச்சிருவோம். 20 நிமிஷம் ஆகட்டும். வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அது எந்த அளவுக்கு நமக்கு சூப்பரா வந்து வெந்திருக்கு அப்படிங்கிறதையும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் வந்து ஆயாச்சு. இப்ப நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு மாவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இது நல்லா வந்திருக்கு. இப்ப இது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பூனாலேயே இதுல சூடா இருக்க தொட முடியாதுங்கிறனால ஒரு ஸ்பூனால இப்படி கட் பண்ணி பாத்துக்கோங்க உள்ளுக்குள்ள நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப இது நல்லா வந்து வெந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தா போதும். சூட்லயே நல்லா வந்து வெந்துரும். அப்படியே உங்களுக்கு வேகலாம் உள்ளுக்குள்ள அப்படியே வெள்ளை வெள்ளையா அப்படியே தெரியும் மாவா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெந்திருக்காது. உள்ளுக்குள்ள வெள்ளை வெள்ளையா மாவே வந்து இருக்கும். இப்போ அது மாதிரி நல்லா ஃபுல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. இதை ஒரு நிமிஷம் ஆகட்டும். எடுத்துட்டு நான் அப்படியே மூடி ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இது ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அது வந்து நல்லாவே வந்து வெந்திருக்கும். இப்ப இந்த சேவநாழில தான் வந்து நம்ம வந்து புழிய போறோம். சேவநாழி வந்து எடுத்து வச்சிருக்கேன். எங்க ஆட்கார் தான் வந்து பாத்தீங்கன்னா சேவை வந்து பொழிஞ்சு தரப்போறா. இப்ப அது அடியில வந்து ஒரு தட்டையும் வச்சுட்டு நம்ம இதுக்குள்ள வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு உருண்டையா வந்து போட்டுட்டு நம்ம அதை வந்து புழியணும். வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பண்றதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அரைச்சி கலரி இதுல போட்டு பொழிஞ்சு எடுக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரா வந்து டேஸ்டும் நல்லா சாஃப்டா ரொம்பவுமே சூப்பரா வந்து இருக்கும். நீங்க வந்து இதுக்கு இட்லி அரிசி தான் வந்து யூஸ் பண்ணணும். பச்சரிசி ஆகும்போது நல்லாவும் இருக்காது. அதே சமயம் புழியறது இல்லாம கஷ்டமாயிடும். பச்சரிசி இறுகி போயிடும். புழியறது நல்லாவே வராது. இப்போ பச்சரிசி புழுங்கலரிசி நல்லா ஊற வச்சுட்டு இப்ப பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்து நமக்கு சேவை வந்து நல்லாவே வந்து வருது. இதை வந்து நம்ம தாளிச்சுக்க போறோம். நல்லா புழிஞ்சதுக்கு அப்புறமா வந்து காட்டுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா சூடு ஆறிட்டாலும் புழியறதும் வந்து கஷ்டமாயிடும். அந்த சூட்டோடவே வந்து புழிஞ்சிடணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சுடவே வந்து அப்படியே எங்க ஆத்கார் வந்து கொஞ்சம் புழிஞ்சு தர சொல்லியிருந்தப்போ அவர் தான் வந்து எப்பயுமே சேவெல்லாம் வந்து புழிஞ்சு தருவா. எனக்கு வந்து புழியறதுலாம் கொஞ்சம் முடியாது வலிக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து புழிஞ்சு தருவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதான் வந்து இப்போ புழிஞ்சுட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்து நமக்கு சேவை வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இது ஃபுல்லா ஆனதுக்கு அப்புறமே வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க.
நல்லா மாவு நல்லா வெந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டா சூப்பராகவும் வந்து வரும். அதே சமயம் மாவு வேகலைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சேவை நல்லாவும் வரவும் வராது. அப்படியே கூழ் கூழா தான் வந்து வரும் உங்களுக்கு. அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி உதிரி உதிரியா வராது. அப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி இன்னைக்கு புழிஞ்சாதான் புழியறதுக்கும் ரொம்பவுமே வந்து ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு உருண்டையா வந்து நம்ம போட்டுட்டு அதை பொழிஞ்சு ஒரு பாத்திரத்துல வந்து எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து பொழிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து தாளிக்கிறது வந்து எப்படிங்கிறது வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தட்டு பொழிஞ்சு அடுத்த தட்டு வந்து இப்போ வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு 2 தட்டு தான் வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம சூடு ஆறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொழியணும். மூடி ஒன்னொன்னா நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அதை வந்து மூடி வச்சிடணும். அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளேயே வச்சுட்டு நீங்க வந்து புழியறதுக்கு சௌரியமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொழிஞ்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சேவைக்கு இது கொஞ்சமா குருமிளகு சேவை எங்க ஆத்துக்காருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அதுவும் வந்து ரெடி பண்றேன். இங்க வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தான் வந்து நம்ம வந்து போட்டுட்டு தாளிக்க போறோம். இப்போ எண்ணெய் வந்து வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இந்த கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுக்க போறோம். அப்புறமா கொஞ்சமா குருமிளகு சேவை மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் வந்து போட்டுக்க போறோம். உப்பு நம்ம மாவு அரைக்கிறதுலேயே வந்து போட்டாச்சு. இப்போ குருமிளகு வந்து பொடி வந்து பொடிச்சதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா குருமிளகு சேவை வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒன்று எப்படி தாளிக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு வந்து போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மஞ்சப்பொடி பெருங்காயம் அதையும் வந்து போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி பருப்பெல்லாம் வந்து இப்போ செவந்துட்டு இருக்கு. கடுகு வெடிச்சு பருப்பெல்லாம் வந்து போட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது நுரைச்சு அதனால உங்களுக்கு வந்து தெரியல, நுரைச்சா வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதையும் வந்து போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வந்து தேவை. இதுக்கு எலுமிச்சம்பழம் சேவைக்கு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ இதில் மஞ்சப்பொடி பெருங்காயமும் வந்து போட்டு நல்லா வந்து பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கூட்டிட்டு இப்போ வந்து பாருங்க இந்த சேவையில் வந்து இதை வந்து போட்டாச்சு. இப்போ எலுமிச்சம்பழமும் வந்து நான் வந்து புழிஞ்சிட்டு இப்போ வந்து கலந்துக்கிறேன். ரொம்பவுமே சாஃப்டாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறதெல்லாம் தெரியாதுக்கு நல்லா சேர்த்து நம்ம வந்து கலரிக்கணும். இப்படி நம்ம கலரிண்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த எல்லாமே உதிரி உதிரியா ரொம்ப சாஃப்டாக சூப்பராகவே வந்து வரும். லெமன் சேவை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கடையில எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிட்றது பார்க்க வீட்லயே வந்து நம்ம மெனக்கட்டு பண்றது ரொம்பவுமே சூப்பரா வந்து இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் சாம்பார் வச்சது வந்து அதான் வந்து இப்போ கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் ரொம்ப சூப்பரா இருக்கும். சட்னியும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சட்னியும் வந்து இப்போ நான் சாம்பார் இருக்கிறதுனால சட்னி வந்து அரைக்கல. ரெண்டுமே காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். சாம்பாரும் சட்னியும் சேவைக்கு. அடுத்து குருமிளகு சேவைக்கு தான் வந்து இப்போ பற்ற வச்சிருக்கேன். இப்போ கடுகு நல்லா வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா குருமிளகு வந்து 2 ஸ்பூன் வந்து போட்டுன்னு இருக்கேன். அதுவும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பெரட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த சேவையை வந்து எடுத்து போட்டுக்கலாம். வெறும் சேவை வந்து எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா அந்த சேவை அதோட கூட கொஞ்சமா பெருங்காயமும் வந்து போட்டுட்டு இந்த பெருங்காயம் போடுறது வந்து காட்டல அதையும் போட்டுட்டு இப்போ இதை வந்து நான் வந்து கலரிக்கிறேன். இப்போ பாருங்க நம்மளோட குருமிளகு சேவையும் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுது. இப்போ இதை அப்படியே அதுலயே வந்து போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலரிக்கலாம். நல்லா உதிரி உதிரியா நம்ம குருமிளகு சேவையும் சூப்பரா வந்து கிடைச்சிரும். எண்ணெய் வந்து நல்லா விட்டுட்டு கடுகுலாம் தாளிச்சு நல்லா பண்ணும்போது நல்லா சாஃப்டா சூப்பரா வந்து உங்களுக்கு குருமிளகு சேவையும் வந்து ரெடி ஆயிடும். அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த குருமிளகு எல்லாம் சேர்ற மாதிரி ஒரு பக்கம் வீடியோவும் எடுத்து ஒரு பக்கம் கலர்றதுனால உங்களுக்கு வந்து மொல்லமா வந்து கலரின்னு இருக்கேன். அப்படியே வந்து காட்டின்னு இருக்கேன். இந்த பக்கம் சாம்பாரும் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இங்க பாருங்க நம்மளோட சேவை வந்து சூப்பரா வந்து இப்போ இது வந்து நல்லா வந்து கலரியாச்சு. நானு இல்லை அந்த வெள்ளையெல்லாம் இல்லாதக்கு நல்லா சூப்பரா எல்லாமே வந்து கலரியாச்சு. நல்லா சூப்பரா டேஸ்டாவும் நல்லா இருக்கும். இதுக்கு நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சாறு நிறைய இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து காய்ச்ச எலுமிச்சம்பழம் தான் சாறு நிறைய இருக்கும். அந்த ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாவே வந்து பொழிஞ்சிருக்கேன். இந்த பக்கம் குருமிளகு சேவையும் வந்து சூப்பரா வந்து ரெடியா எடுத்து இங்க பாருங்க சூப்பரா குருமிளகு சேவை லெமன் சேவை நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்களோட டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லெமன் சேவை குருமிளகு சேவை தொட்டுக்க சாம்பார் சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம இனி அடுத்த வீடியோல வேற ஒரு ரெசிபியை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.